Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads in prayer. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Loving Heavenly Father, as we come around your word, speak to us through your word. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் சமூகத்திற்கு வருகிறோம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசி அருளும். Help us to be strong in you. Help us to be courageous. In Jesus' precious name. Amen. இயேசுவே, உமக்குள்ளாக நாங்கள் திடனாக பலனாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We're going to look from book of Joshua chapter 1. இந்த நாளிலே யோசுவாவின் புத்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து பார்க்க இருக்கிறோம். Going to read first 3 verses. முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க இருக்கிறோம். After the death of Moses, the servant of the Lord, it came to pass that the Lord spoke to Joshua the son of Nun, Moses' assistant, saying, Moses, my servant, is dead. Now therefore arise and go over this Jordan, you and all these people, to the land which I am giving to them, the children of Israel. Every place that the sole of your foot will tread upon, I have given you, as I said to Moses. யோசுவா எழுதின சரித்திரத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, 2ஆம் வசனம், என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். 3வது வசனம், நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடிகள் மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். Here we see Joshua taking over after the death of Moses. இங்கே நாம் பார்க்கிறோம், மோசே மரணம் அடைந்ததுக்கு பின்பதாக யோசுவாவை தேவன் ஜனங்களை வழிநடத்தும்படியாக ஆயத்தப்படுத்துகிறார். The book of Joshua covers a period of 25 to 30 years. யோசுவாவின் புஸ்தகம் முழுமைக்கும் பார்க்கும் பொழுது 25 to 30 ஆண்டுகள் அதிலே நிறைவாக இருக்கிறது. And Joshua lived for about 110 years. யோசுவா ஆனவர்கள் 110 ஆண்டுகள் உயிரோடு இருந்து மரணம் அடைந்தார். The children of Israel were in bondage for 400 years. Joshua was there and he experienced slavery. இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்திலே கிட்டத்தட்ட 400 ஆண்டுகளாக அவர்கள் அடிமைத்தனப்பட்டு இருந்தார்கள். அதிலே யோசுவாவும் உள்ளடங்குவார். I would think approximately when they left Egypt to go to the promised land, probably Joshua was about 40 years older. இஸ்ரவேல் ஜனங்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திற்கு கடந்து செல்லும் பொழுது யோசுவாவினுடைய வயது நான் நினைக்கிறேன் ஒரு 40 இருந்திருக்கலாம் என்று. Book of Joshua is divided into 3 sections. யோசுவாவின் புத்தகம் 3 பகுதிகளாக பிரிந்திருக்கிறது. Chapter 1 to 5 where they are entering into the land. 1 முதல் 5 அதிகாரம் வரையிலும் அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக நுழைகிறார்கள். Chapter 6 to 12 they are conquering the land. 6ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 12ஆம் அதிகாரம் வரையில் அவர்கள் எல்லா தேசங்களையும் வெற்றி பெற்று கொண்டிருக்கிறார்கள். Chapter 13 to 21 they are dividing and settling the land. 13ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 21ஆம் அதிகாரம் வரையில் அவர்கள் ஆங்காங்கே சென்று அவர்களுடைய நிலையிலே அமருகிறார்கள். Chapter 22 to 24 we see Pharaoh and the death of Joshua. 22ஆம் அதிகாரம் முதற்கொண்டு 24ஆம் அதிகாரம் வரையில் யோசுவாவினுடைய மரணமும் அதை அனுசரிக்கிற முறையும் பார்க்கிறோம். We see God was faithful to his promise. நாம் இங்கே பார்க்கிறது என்னவென்றால், தேவன் எதை வாக்கு பண்ணினாரோ அதற்கு அவர் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். Though Moses died, it was Joshua's responsibility to take them into the promised land. மோசேவானவர் மரித்ததற்கு பின்பதாகவும் கூட யோசுவாவினுடைய கடமையாய் மாறுகிறது இஸ்ரவேல் ஜனங்களை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளாக கொண்டு செல்வது என்பது. Verse 4 here it spells out the territory from the wilderness and this Lebanon as far as the great river, the river Euphrates, all the land of Hittites and of the great sea toward going down to the sun
shall be your territory. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐப்பராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள எத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். But the children of Israel, they were dispersed all over the world, and they have come back to the promised land, but the land they are in is about fraction of what the territory mentioned in the Bible. இஸ்ரவேல் ஜனங்கள் உலகம் எங்கிலும் சிதறி பரம்பப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். பின்பதாக அவர்கள் எல்லோரும் ஒரு இடத்திற்கு வருகிறார்கள். ஆகவேதான் இந்த இடம் ஆனது இப்படி குறிப்பிட்டு காண்பிக்கப்படுகிறதாக இருக்கிறது. God speaks to Joshua to be strong and of good courage. கர்த்தர் யோசுவாவுடன் பேசுகிற காரியம் என்னவென்றால், நீ பலன் கொண்டு திடமனதாய் இரு என்று சொன்னார். He has a great responsibility to take them to the promised land. Not only that, he has to overcome those people that are living in that land. இந்த ஜனங்களை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திற்கு கொண்டு போகுவது என்பது ஒரு மிகப்பெரிய பொறுப்பானது யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை அவர் மிக கவனமாக செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்திலே அங்கே இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். Verse 5, no man shall be able to stand before you all the days of your life. As I was with Moses, so I'll be with you. I will not leave you nor forsake you. 5வது வசனம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயுடனே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. God is giving him a promise. தேவன் யோசுவாவுக்கு ஒரு வாக்குறுதியை இங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். Verse 6, be strong and of good courage, for to this people you shall divide as an inheritance the land which I swore to their fathers to give them. 6வது வசனம், பலன் கொண்டு திடமனதாயிரு, இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். What he is saying to Joshua is, be strong and courageous. கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிற மிக முக்கியமான வார்த்தை என்னவென்றால், நீ பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லுகிறார். He is saying that word 4 times, saying that in verse 6, verse 7, verse 9 and verse 18. 4 times in this chapter. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி கர்த்தர் யோசுவாவுக்கு 4 முறை சொல்லுகிறார். 6ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்திலும் 9ஆம் வசனத்திலும் 18ஆம் வசனத்திலும் இதே வார்த்தையை மீண்டும் மீண்டுமாக சொல்லுகிறார். See, why is God telling him 4 times? Here we see there are 12 tribes. He has to divide the land between them. கர்த்தர் 4 முறை ஒரே வார்த்தை மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார். ஏனென்றால் அங்கே 12 கோத்திரங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். God is telling Joshua that you have to be guided, guarded and governed by the word of God. That's what we see here. கர்த்தர் யோசுவாவுக்கு சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்னவென்றால், இந்த நியாய பிரமாணத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளின்படி நீ நடப்பதற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டார். When you look at Joshua, why is God saying to Joshua, be strong and of good courage? குறிப்பாக ஏன் கர்த்தர் யோசுவாவை பார்த்து 4 முறை சொல்லுகிறார், நீ பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி? First time we are introduced to Joshua, it is in Exodus chapter 17, verses 9 to 13. முதலாவது யோசுவாவை குறித்து எங்கே அறிமுகப்படுத்துகிறார் என்றால், யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் முதற்கொண்டு 13ஆம் வசனம் வரை. Here we see him as a warrior. யாத்திராகமத்தின் புஸ்தகத்திலே யோசுவா ஒரு யுத்த வீரனாய் காணப்படுகிறார். Joshua is leading the people to battle against Amalek in Rephidim. அம்மோன் புத்திரர்களுக்கு விரோதமாக யோசுவா அங்கே யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். Moses says, I'll go to the top of the mountain with a rod of God and I will
raise my hand. That's what he does. மோசே சொன்னது என்னவென்றால், கர்த்தருடைய மலை நேராக நான் கடந்து சென்று என் கையிலே இருக்கிற தேவனுடைய கோலை நான் உயர பிடித்து கொண்டு நிற்பேன் என்று சொன்னார். But Joshua does the battle on the ground. ஆனால் அதே சமயத்திலே யோசுவாவானவர் சமவெளியிலே அங்கே யுத்தம் செய்து கொண்டிருந்தார். We see when you read that, when Moses raised his hands toward heaven, Israelites, the children of Israel were winning the battle. கர்த்தருடைய தீர்க்கதரிசியான மோசே மலையிலே நின்று கர்த்தருடைய கோலை வானத்திற்கு நேராக உயர பிடித்திருக்கும் பொழுது இஸ்ரவேலின் புத்திரர்கள் கீழே தொடர்ச்சியாய் ஜெயித்து கொண்டே இருந்தார்கள். When Moses was tired and he put down his hand, Amalek were doing well. ஆனால் மோசே தன்னுடைய கை தளர்ந்து கீழே சற்று விழும் பொழுது அம்மோன் புத்திரர்கள் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொள்ளுகிறதையும் பார்க்கிறோம். So what happened was Moses, Aaron and Hur up on the hill, they made Moses sit on a rock, and both of them, Hur and Aaron, held the hand of Moses. மலை உச்சியிலே மோசேயுடைய கரங்கள் தளர்ந்த பொழுது யோசுவாவும் ஆரோனும் இணைந்து வந்து மோசேயுடைய கரங்களை தாங்கி பிடித்தது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ச்சியாக முன்னேறி ஜெயம் கொண்டார்கள். And this happened throughout the day, and the children of Israel won a tremendous victory. நாள் முழுக்கும் இப்படிப்பட்ட காரியம் மலை உச்சியிலே நடந்தது நிமித்தமாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு மாபெரும் வெற்றியை அந்த நாளிலே அடைந்தார்கள். We see in verse 13 of Exodus chapter 17, so Joshua defeated Amalek and his people with the edge of the sword. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினாலே முறியடித்தான். What we see here, Joshua was a mighty warrior. இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், யோசுவாவானவர் ஒரு மாபெரும் யுத்த வீரனாய் இருக்கிறார். A strong and courageous man. மிகவும் வலிமையான தைரியம் கொண்டவராக இருக்கிறார். God told him to be strong and courageous 4 times. கர்த்தர் யோசுவாவிடத்திலே சொன்னார், 4 முறை நீ பலன் கொண்டு திடமனதாய் இரு என்று. Because he had a tremendous work to accomplish in the promised land. ஏனென்றால் மாபெரும் ஒரு வேலையை வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திலே செய்ய வேண்டியதாக அவருக்கு இருந்தது. He had to deal with the inhabitants that are living there already, and also had to deal with the idols. Make sure the children of Israel will not go after their gods. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே விக்கிரகங்கள் நிறைந்ததாக இருந்தது. அங்கே சூழ்நிலைகள் எல்லாம் மோசமாக இருந்தது. அப்பேற்பட்ட எல்லா காரியங்களும் ஜெயித்து வருவதற்கு இவர் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாய் காணப்பட்டது. In the same way, when we face situations, circumstances in our lives, God wants us to be strong and courageous. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாய் இருக்கிற வேளையிலே கர்த்தர் நம்மை பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். God wants to walk in faith and not in fear. தேவன் அப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார், பயம் உள்ளவர்களாக அல்ல. Sometimes, we start saying that we feel the presence of God, everything's going good, I'm walking in faith and praising God. எல்லா சூழ்நிலைகளும் நன்றாக போகும் பொழுது நாம் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்துகிறோம். ஏனென்றால் அந்த வேளையிலே நாம் விசுவாசத்திலே பலப்பட்டு இருக்கிறோம். The next minute we go down the hill and we walk in fear. மறுபுறத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் மாறும் பொழுது நாம் பயத்தை உடையவர்களாய் மாறிவிடுகிறோம். We are anxious, we panic, we get worried. நாம் பயந்து கவலைப்பட்டு திகில் அடைந்தவர்களாய் காணப்படுகிறோம். We fear the worst, we believe the worst will happen to us. நாம் நினைப்பது உண்டு என்னவென்றால், ஏதோ மோசமான காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்து விடுமா என்று சொல்லி பயப்படுகிறோம். What I'm saying is, 1 minute we were strong in faith, the next minute we are walking in fear. ஒரு நிமிடத்திலே நாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறோம், மறு நிமிடத்திலே நாம் பயந்தவர்களாய் காணப்படுகிறோம். பிரியமானவர்களே, we have to fight and stay in faith all the time when we come across situations in our lives. நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் எப்பேற்பட்ட கடினமாக இருந்தாலும் அதிலே நாம் நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். Bible says God has not given the spirit of fear, but He is given but of power,
love and sound mind. வேத வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? கர்த்தர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் தெளிந்த புத்தியும் தைரியத்தின் ஆவியை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று. Joshua, a strong man, had to be told 4 times to be strong and courageous. யோசுவாவானவர் ஏற்கனவே நன்றாக பலன் கொண்ட ஒரு மனிதனை பார்த்து கர்த்தர் மீண்டுமாக 4 முறை சொல்லுகிறார், நீ பலன் கொண்டு திடமனதாய் இரு என்று சொல்லி. We need to be reminded of that as well. We need to be strong and courageous when we go through difficult times in our lives. நம்முடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் இந்த வசனத்தை நினைவு கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதுமே பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். கடினமான சூழ்நிலைகள் ஊடாய் நாம் கடந்து செல்லும் பொழுது We need to walk by faith, not in fear. நாம் விசுவாசத்தில் நடக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும், பயத்தில் அல்ல. Let's look at how we can be strong and courageous from these verses. இந்த வசனங்கள் மூலமாக நாம் எப்படி இன்னும் பலப்பட்டு திடனாய் இருப்பது என்று பார்ப்போம். Verse 5, I've already read that. No man will be able to stand before you all the days of my life. As I was with Moses, so I will be with you. I will not leave you nor forsake you. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். நீ உயிரோடே இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயுடனே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. Verse 9, have I not commanded you, be strong and of good cheer, do not be afraid, nor be dismayed. The Lord your God is with you wherever you go. 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். See, here we see the presence of God. இங்கே நாம் என்ன பார்க்கிறோம் என்றால் தேவனுடைய பிரசன்னத்தை. How can we be strong? We have the comfort of the presence of God. We read in verse 5. 5ஆம் வசனத்திலே நாம் பார்த்தோம் எப்படி நாம் பலனாக இருக்க முடியும் என்றால் தேவனுடைய பிரசன்னத்தின் மூலமாக தான். He says, I will be with you. As I was with Moses, I will be with you. I will not leave you nor forsake you. Verse 9, it says, do not be afraid nor be dismayed, for the Lord God is with you wherever you go. 5ஆம் வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயுடனே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. 9ஆம் வசனம். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். Not only that, God said that twice, and the people are saying to Joshua in verse 17, கர்த்தர் இந்த காரியங்களை 2 முறை சொன்னார். அதிலும் கூட 17ஆம் வசனத்தில், just as we heeded Moses in all things, so we will heed you. Only the Lord your God be with you, as he was with Moses. யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசேயுடனே இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. When fear comes upon our life, we have to say, God is with me. I will not fear anything. நம்முடைய வாழ்க்கையில பயமான சூழ்நிலைகள் வரும்போது நாம் தேவனை பார்த்து சொல்ல வேண்டும், கர்த்தாவே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நான் ஒன்றை குறித்தும் கவலைப்படுவது இல்லை என்று. Because he will never forsake me or never leave. ஏனென்றால் தேவன் நம்மை ஒருபோதும் கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. Isaiah chapter 41 and verse 10. ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Fear not, for I am with you. Be not dismayed, for I am your God. I will strengthen you. Yes, I will help you. I will uphold you with my righteous right hand. What a promise. He says, fear not, for I am with you. Be not dismayed. I am your God. I will strengthen you. I will be there to help you. What a tremendous promise. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன்.
we need to remind ourselves of the promise of God, of the presence of God. நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் நாம் நினைவு கூற வேண்டியது என்னவென்றால் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களையும் அவருடைய பிரசன்னத்தையும். We need to be, reminded of God's abiding presence. எப்பொழுதுமே நாம் நினைவு கொள்ள வேண்டியது ஒரே ஒரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய தங்கி இருக்கிற அந்த பிரசன்னத்தை நாம் உணர்ந்தவர்களாய் காணப்பட வேண்டும். Second thing, how you can be strong and courageous, the counsel of God's word. We looked at it, His presence is with us. Second thing we see here is that God's word is with us. அடுத்ததாக தேவனுடைய ஆலோசனை அவருடைய வார்த்தையிலே இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய ஆலோசனையின் வார்த்தை நம்மை வழிநடத்தி அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வைத்து நம்மை நடத்த அது போதுமானதாக இருக்கிறது. We read in Joshua chapter 1 verse 7 and 8. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்திலே அதை நாம் பார்க்கிறோம். Only be strong and very courageous, that you may observe to do according to all the law which Moses my servant commanded you. Do not turn from it to the right hand or to the left, that you may prosper wherever you go. Verse 8. This book of the law shall not depart from your mouth, but you shall meditate in it day and night, that you may observe to do according to all that is written in it. For then you will make your way prosperous, then you will have good success. 7ஆம் வசனம், என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாய பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாய் மாத்திரம் மிகவும் பலங்கொண்டு திடமனதாய் இரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக. 8ஆம் வசனம், இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய். It's talking about God's word. Strong emphasis on God's word. இங்கே கர்த்தருடைய வார்த்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. மிகவும் தேவனுடைய வார்த்தையிலே நாம் வலிமை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். You can be strong and courageous because of the comfort of His presence. You can be strong and courageous because the counsel of God's word is with us. நாம் பலன் கொண்டு திடமனதாக இருக்க முடியும். தேவனுடைய பிரசன்னத்தின் நிமித்தமாக நாம் பலன் கொண்டு திடமனதாக இருக்க முடியும் தேவனுடைய ஆலோசனையின் வார்த்தையின் மூலமாக. What he is saying here is, I am going to be with you. இங்கே கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்றால், நான் உன்னுடனே கூட வரப்போகிறேன் என்றார். Here it says, this book of the law shall not depart out of your mouth, but you shall meditate therein day and night. கர்த்தர் யோசுவாவுக்கு சொன்ன ஆலோசனை என்னவென்றால், இந்த நியாய பிரமாணத்தின் புஸ்தகமானது உன் வாயை விட்டு பிரியாமலும் இரவும் பகலும் இதை நீ தியானித்து கொண்டு இருக்க வேண்டும் என்று சொன்னார். See, what it's saying here is, we got to obey the word of God. We got to heed the word of God, observe the word of God, and do the word of God. நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலாவது கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் கேட்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையை கவனமாய் ஆராய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைப்படி நாம் செய்ய வேண்டும். When we do that, there are natural built-in benefits we get from that. நாம் அவைகளின்படி செய்யும் பொழுது இயற்கையாகவே தேவனிடத்திலிருந்து பல நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். When we obey the promises of God, everything will go well with us. கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களுக்கு நாம் கீழ்ப்படியும் பொழுது காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெயமாய் இருக்கும். பிரியமானவர்களே, if you want to know what marks the true disciple of the Lord Jesus Christ, we read it in John chapter 8:31 and 32. இயேசு கிறிஸ்துவின் சீஷர்கள் எப்படி எவ்வளவு விசேஷித்தவர்களாய் காணப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கும்போது யோவானுக்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் 32ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்பொழுது, Then Jesus said to those Jews which believed on him, If ye continue in my word, then you are my disciples indeed. Ye shall know the truth, and the truth shall make you free. 31ஆம் வசனம், இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி,
நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். 32ஆம் வசனம், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். We got to walk in the truth of the word of God. கர்த்தருடைய வார்த்தையில் இருக்கிறதான சத்தியத்திலே நாம் நடக்க வேண்டும். 1 John chapter 5 and verse 3 it says, for this is the love of God, that we keep his commandments, and his commandments are not grievous. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம், அவருடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. How do we show the love of God? By keeping the commandments of God. தேவனுக்கு நாம் எப்படி சேவை செய்வது என்றால் அவருடைய கற்பனைகளை நாம் வைக்க வேண்டும். God's word is given to us so that it can be a proper guide to our life. கர்த்தருடைய வார்த்தையானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்தி செல்லக்கூடியதாக இருக்கிறது. We're going to read from book of James chapter 1 verses 22 to 25. யாக்கோபின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதற்கொண்டு 25ஆம் வசனம் வரை. But be doers of the word, and not hearers only, deceiving yourselves. For if anyone is a hearer of the word and not the doer, he is like a man observing his natural face in a mirror. For he observes himself, goes away, and immediately forgets what kind of man he was. But he who looks into the perfect law of liberty continues in it, and is not forgetful hearer, but a doer of the work, this one will be blessed in what he does. 22ஆம் வசனம், அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். 23, என்னத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். 24, அவன் தன்னைத்தானே பார்த்து அவ்விடம் விட்டு போனவுடனே தன் சாயல் என்னதென்பதை மறந்து விடுவான். 25, சுயாதீன பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே கேட்டதை மறக்கிறவனாயிராமல் அதற்கு ஏற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவானாயிருப்பான். So we have to be doer of the word of God. நாம் கர்த்தருடைய வார்த்தையை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். It says he will be blessed in what he does. வசனம் சொல்லுகிறது, அவன் எதை செய்வானோ அதிலே கர்த்தர் அவனை ஆசீர்வதிப்பார் என்று. You see, there is an emphasis on obeying the word of God. மீண்டும் மீண்டுமாக குறிப்பிடப்படுகிற காரியம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். Next it says, meditate on it day and night. அடுத்ததாக கர்த்தருடைய வார்த்தையில் இரவும் பகலும் தியானமாய் இருக்க வேண்டும். Meditate means consider, think, to mutter it. Keep saying it. தியானம் என்று சொல்லும் பொழுது அதை மீண்டும் மீண்டுமாக நாம் நினைவில் கொண்டு வருகிறது, அதை அறிக்கை செய்வதாகும். We see in Psalm 1 verses 2 and 3 we see it says, his delight is in the law of the Lord, and in his law doth he meditate day and night. 1ஆம் சங்கீதத்தின் புஸ்தகம் 2ஆம் 3ஆம் வசனத்திலே நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அதில் தியானமாய் இருக்கிற மனுஷன் என்று குறிப்பிட்டிருக்கிறது. And it goes on to say he is like a tree planted by the rivers of water. He will bear fruits in its season, and his leaf shall not wither. Whatsoever doth shall prosper. We need to meditate on God's word. வசனம் இவனமாய் சொல்லுகிறது, அவன் நீர்க்காலங்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராதிருக்கிற மரத்தைப் போல் இருப்பான், அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் என்று. ஆகவேதான் பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். Joshua taking over from Moses, God gave him instruction how he can be successful. மோசே யோசுவாவுக்கு எந்த காரியத்தையும் பெரிதாய் கற்றுக் கொடுக்கவில்லை, ஆனால் கர்த்தர் யோசுவாவுக்கு எப்படி வெற்றி உள்ளவனாய் இருக்க வேண்டும் என்பதை போதிக்கிறார். Let me close this verse again. He says, verse 8, this book of the law shall not depart from your mouth, but you shall meditate therein
day and night. கடைசியாக இந்த வசனத்தை மீண்டுமாக உங்களுக்கு நான் நினைவுபடுத்துகிறேன். இந்த நியாயப்பிரமாணத்தின் புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இவைகளை நீ இரவும் பகலும் தியானமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னார். And observe to do according to all that is written therein. Then you will make your way prosperous, and then you will have good success. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்ளுவாய் என்று சொன்னார். Do you want to have a blessed, prosperous and successful life? God has given us a formula. உங்களுடைய வாழ்க்கையிலே வெற்றியும் செழிப்பும் நல்ல ஒரு வாழ்க்கை வேண்டுமா? கர்த்தர் உங்களுக்கு ஒரு வழியை இங்கே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். When we follow what God instructed Joshua, we looked at the word of God. What is the Spirit of God saying to you, speaking to you? பின்பதாக யோசுவாவானவர் எல்லா காரியங்களிலும் வெற்றி உள்ளவராய் இருந்ததை நாம் இங்கே பார்க்கிறோம். இந்த வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட இடைபடுகிற காரியம் என்ன? God wants us to be strong and courageous. God wants us to be conscious of His presence with us and walk in the counsel of God's word. That's what He's saying. தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கை குறித்து என்ன சொல்லுகிறார் என்றால், நாம் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும், தேவனுடைய பிரசனத்தை மனதில் உடையவர்களாய் இருக்க வேண்டும், கர்த்தருடைய ஆலோசனையின்படி நடக்க வேண்டும். இவைகள்படி நாம் செய்யும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து பெருக செய்வார். Because God's word is powerful. ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையானது மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. Let's bow our heads and pray. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Maybe you're going through problem. You're facing difficult situations. Just going to pray for you. Whatever they need. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் கடினமான பாதையிலே இப்பொழுது கடந்து சென்று கொண்டிருக்கலாம், அல்லது தேவைகளோடு கூட இருக்கலாம். உங்களுக்காக நான் இப்பொழுது ஜெபிக்க போகிறேன். Father, I come to you in the name of your Son Jesus. We looked at your word. Your word is powerful. Lord, there are people with great needs. பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் இப்பொழுது கேட்டோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையானது மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது. Maybe they are going through a problem in their family, problem with the children, problem financially, problem with a marriage or whatever situation may be. Probably they feel isolated and lonely, and they feel nobody loves them. Lord, I pray for them, bring them. ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுடைய வாழ்க்கையில காணப்படுவதான கடினமான சூழ்நிலைகள், பிரச்சனைகள், குடும்பத்தில் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள், பொருளாதாரத்திலே பிரச்சனை என்று சொல்லி எல்லா சூழ்நிலையிலும் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற இவர்களுக்காக இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஜெபிக்கிறேன். Lift them before your throne room. Lord, I pray, strengthen them through your word. Lord, help them, O Father. They will take hold of the word of God and walk in the counsel of your word. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அவர்களை பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தையை அவர்களுடைய வாழ்க்கைக்கென்று எடுத்துக்கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை உம்முடைய ஜனங்களை திடப்படுத்தும்படியாக, செம்மையான உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். Help them to be conscious of your presence, because you said you will never leave us nor forsake us. Lord, bless and meet every need. In Jesus' precious name I pray. Amen. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்கள் உம்முடைய பிரசன்னத்தின் மனநிலையிலே வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. அவருடைய எல்லா தேவைகளும் நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் சந்திக்கும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.